உண்மையை நம்ம உணர்ந்தோம்டா நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் இதானுச்சு. நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளை, நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளை, பிறருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை, கற்ற வார்த்தையை நம்ம வாழ்க்கையில கொண்டு வரக்கூடிய வழிமுறைகளை இன்ஷா அல்லாஹ் நம்ம தெளிவான முறையில உணரக்கூடியவர்களாக இருப்போங்கிறதுக்கு இதுக்கு ஒரு படிப்புன்னு நம்மளுக்கு இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே இருந்து அல்லாஹ்ட்ட கேட்ட துஆவின் மகிமையை கொண்டு அல்லாஹ் தஆலா மக்காவை வெற்றியாக்கி கொடுக்குறான். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப நம்ம உள்ள உறுதியோட நம்ம இப்ப அந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் உன் ஏற்பாடுல தான் கூட்டு வந்தேன், 1400 சஹாபாவை கூட்டு வந்திருக்கேனே, நான் ரசூல் தானே, நான் நபி தானே, இன்னும் எல்லாம் என்னைய சோதிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்களா? ஆனா நாம சின்ன சின்ன விஷயங்களுக்கு என்ன சொல்றான், இல்லை எல்லாம் போட்டு இப்படி சோதிச்சுக்கிட்டே இருக்கேன், எவ்வளவுதான் சோதிப்பேன்னு பார்ப்போம். என்ன அவனை நம்ம சவால் கூற முடியுமா? அவன் ஒரு நொடி தான் எல்லா விஷயத்திலையும் அவன் கொடுக்கக்கூடிய கடைசி நிமிடம் தான் நம்மளுக்கு நன்மையை தரக்கூடிய விஷயம், நம்மளை காரியத்தை நிறைவேற்றி கொடுக்குற விஷயம் கடைசி நேரத்தில் தான் நம்மளுக்கு வரும். அல்லாஹ்வின் பேரு உதவி நம்மள்கிட்ட வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சொல்லுவோம் நம்மளுக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகணும்னு. நம்ம சக்ஸஸ் ஆகணும்னு கேட்கறது எல்லாம் எதை பற்றி கேட்குறோம்? துனியாவை தான் கேட்குறோம். சக்ஸஸ் ஆகணும், சக்கராத்து வருஷத்துல சக்ஸஸ் ஆகிடணும் அப்படின்னு நம்ம துவா கேட்கக்கூடிய அந்த நேரம் இருக்கக்கூடிய ஒரு உதிப்பு ஒரு துவாவில் கேட்போம், எல்லாம் சக்கராத்தை லேசாக்கக்கூடிய எல்லாம் நம்ம கேட்போம். அடுத்த நொடி அந்த சக்கராத்து நினைப்பே இருக்காது. இப்போ தண்ணி குடிக்கிறோம், புகையிறது, புகையிற உடனே என்ன சொல்லலாம், யாரோன்னு நினைக்கிறாங்க. யாரும் நினைக்கல, மலக்கல் மௌத்து நம்மளை பார்த்துட்டு போறாங்க. அது மட்டும் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வைங்க, தண்ணி குடிப்போம். ஒரு நாளைக்கு 5 முறை மலக்கல் மௌத்து நம்மளை பார்ப்பாங்களாம்மா. எல்லாரும் பயந்துறாதீங்க, என்னையும் பார்த்துட்டு தான் போறாங்க. ஏன்னா மதத்தை பத்தி பேசினால நம்ம, அதாவது 7 வயசு பொம்பளைங்களுடைய பெண்கள் அப்படிலாம் இல்லப்பா. அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா வாரம் வந்துருங்கம்மா எல்லாரும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்காக அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அந்த அடிப்படையில நம்ம ஒவ்வொருவரும் நினைச்சு பார்த்து பேசுவோமே. நம்மளுடைய வாழ்க்கையில அல்லாஹ் கொடுத்த நியமத்துகள் ஏராளமா, அவன் கொடுக்காதது ஏராளமா? மாஷா அல்லாஹ். கொடுத்ததுதான் ஏராளம், கொடுக்காதது ரொம்ப குறைவு. ஆனா நம்ம அந்த குறைவை என்ன செஞ்சிடும், அவன்கிட்ட எனக்கு இதை கொடுக்கலையே, இதை எனக்கு கொடுக்கலையே, அதை எனக்கு கொடுக்கலையே. நம்மளுடைய ஒவ்வொரு இதையும் நம்மளுக்கு கீழே உள்ளவங்களை பாருங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்து ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை நினைச்சு பார்த்தா தான் அவங்கள பார்க்கும்போது நம்மளுக்கு அல்ஹம்துலில்லாஹ், ரப்பே நீ இவ்வளவு கருணையாளனா, என்னைய இந்த இடத்துல நிறுத்திருக்கியா, அல்ஹம்துலில்லாஹ், உனக்கு நான் எப்படி நன்றி செலுத்துறது? ராவியத்து பசரியாமா சொன்னது மாதிரி தலையை கீழே ஊண்டி காலை மேல தூக்கி நின்று நாங்க நன்றி செலுத்தினாலும் உனக்கு நன்றி செலுத்த முடியாதே ரப்பேண்டாங்க. அவங்க என்ன 5 வீடா வச்சிருந்தாங்க, கப்பலா ஓடிச்சு, அவங்களுக்கு லைட்டா வச்சிருந்தாங்க, சொந்த கார்லயே பயணம் செஞ்சாங்க, எதுவுமே இல்லையே. ஓலை குடிசையில நோன்பு திறக்கிறதுக்கு வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. 3வது 2 நோன்பும் வெறும் தண்ணியை குடிச்சு நோன்பு திறந்தாங்க, பேரிச்சம்பளம் கூட கிடைக்கல. ஒரு 3வது நோன்புக்கும் அதே நிலை, தண்ணியை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. இந்த நேரத்துல துவாச்சிக்கிட்டு இருக்கிற நேரத்துல ஒரு பூனை வந்து அந்த தண்ணியை தட்டி விட்டுருச்சு. அப்படின்னா அவங்க இருந்த வீடு எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துருவோமே. இப்ப நம்ம வீட்டுக்குள்ள ஒரு பூனை வந்துச்சுன்னா அது என்ன செய்யறான், அது வர விடுறோமா? அப்படி வந்துட்டாலும் நோன்பு திறக்கிறத மறந்துடுவோம், அதை விரட்டுறதுலதான் நம்ம குறி இருக்கும். இப்ப என்ன செய்யறாங்க, அந்த தண்ணி கொட்டிருச்சு, கொட்டின உடனே அல்லாஹ்ட்ட சொல்றாங்க, யா அல்லாஹ், இந்த தண்ணியை வச்சு கூட நான் நோன்பு திறப்பது உனக்கு பிடிக்கலையா? வேற தண்ணி இல்ல, உனக்கு பிடிக்கலையா? அப்ப நீ தந்த நிகமத்தான உமிழ் நீரை வச்சு நான் நோன்பு திறக்கிறேன். நோன்பு திறந்தான். இது யாருமே கொடுக்க முடியாத தண்ணியில யாருக்காவது கொடுக்க முடியுமா? அது வெளியில லேசா வந்துட்டாலே அருவருப்பு படுவோமே. வெளியில வந்துட்டா அது உள்ள இருக்க தொட்டி நம்மளுக்கு திடகாரத்தை கொடுக்கக்கூடியதே. அந்த திடகாரத்தை வச்சு நான் நோன்பு திறக்கிறேன்னு ராவியத்து பசரியாமா சொன்னாங்களாம். அப்படிப்பட்ட ராவியத்து பசரியாமா அல்லாஹ்ட்ட என்ன சொல்றாங்க, நான் நன்றி செலுத்தது குறைவாக இருக்கே அல்லாஹ்ங்கிறாங்க. இன்னைக்கு நம்மளுக்கு அல்லாஹ் கொடுத்ததை பூரா என்ன செஞ்சிடும், அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் நம்மளுக்கு தந்திருக்கிறது பூரா ஹைரு தான், தரப்போறதும் ஹைரு தான், தராம தடுத்து வச்சிருக்கிறதும் ஹைரு தான் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் ரஹ்மான் ஆக்கி அருள் புரிவானாக. ஹலாலான ஹாஜத்துக்கள் நம்மளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் எவ்வளவோ இருக்கும், நியாயமான கோரிக்கைகள் இருக்கும், நம்மளுக்கு அல்லாஹ் ரசூலை நெருங்கக்கூடிய வழிமுறைகள் இருக்கும். யா அல்லாஹ் நம்ம கேட்கலாம் அல்லாஹ்ட்ட, இன்ஷா அல்லாஹ்வை கொண்டு அல்லாஹ்ட்ட தாராளமா கேட்கலாம். அல்லாஹ்ட்ட எப்படி கேட்கலாம், யா அல்லாஹ் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை இன்ஷா அல்லாஹ் நான் கடப்பதற்கு நீ அருள் புரியா அல்லாஹ்.
அந்த இடத்துல இன்ஷா அல்லாஹ்வை சொல்லலாம். மீசான் என்கிற திராசை எனக்கு நிரப்பமாக்கி கொடு, நன்மையை கனமாக்கி கொடு, தீமையே இல்லாம ஆக்கி கொடுன்னு நம்ம இதுவா கேட்போம். அப்படித்தானே கேட்போம். தீமையே வர்றது, ஆனா தீமை செய்யாம நம்ம வாழணுமே. எந்தெந்த இடத்துல நம்ம தீமை செய்யறோம்னு நம்மளுக்கு புரியாம தீமை செஞ்சுக்கிட்டு இருக்கோமே. அல்லாஹ் நம்மளை அனைவரையும் பாதுகாப்பானாக. அப்ப அல்லாஹ்ட்ட கேட்கலாம், யா அல்லாஹ் மீசான்கிற தராசை நன்மையை கொண்டு நிரப்புவது இன்ஷா அல்லாஹ் உன்னால் மட்டும்தான் முடியும். துவாக்கல்ல எந்தெந்த இடத்துல அழகுபடுத்துற இடங்களில எல்லாம் அல்லாஹ் அழகானவன், நம்ம அழகா பேசுவதை ரசிக்க கூடியவன். நான் அழகா பேசுறதா நீங்க தான் சொல்லணும், அது அல்லாஹ் அறிஞ்சவன். அப்ப அந்த அடிப்படையில நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த வார்த்தைகளை அந்தந்த இடத்துல சொல்லி நம்ம துவா கேட்கக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் நம்ம அனைவருக்கும் தந்தருள்வானாக என்ற துவாவை நம்ம அதிகமா செய்வோம். அல்லாஹு தாலா என்ன செய்யறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாடத்தையும் ஒழுக்கத்தையும் அல்லாஹ் போதிக்கிறான். யாருக்கு? ரசூலுல்லாஹ். இப்ப அவங்க நம்மளுக்கு வழிகாட்டி. இப்ப நம்ம அவங்கள்ட்ட இருந்து பாடமும் ஒழுக்கத்தையும் நம்ம பெற்று வாழணுண்டா ஒரு சுண்ணத்து கூட நம்மகிட்ட தவறாம வாழறதுக்கு முயற்சி பண்ணணும். அனுதினமும் செய்யக்கூடிய சுண்ணத்துக்கள்.